2ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு வசனத்துல பாக்குறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கப்பா போற வழியிலே நம்மளுக்கு அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சு போனோம்னா என் ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சுன்னா, இயேசுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு, வழியில போயிட்டு இருக்க வழியிலேயே அடிச்சு போட்டுருவாரு. அவ்வளோ கோபம் அவருக்கு வரும். அப்போ நிறைய நம்ம இந்த இந்த நாள்ல பாக்குறோம், ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பாக்குறோம். இது மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் குமாரனை, ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே குமாரனை கோவப்படுத்திருந்தான்னு சொல்ல வரல. ஆனா நம்ம குமாரனை கோவப்படுத்தினா இது மாதிரி வழியிலேயே அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த கோபம் கொள்ளாமலும் இருக்கும்படிக்கு நம்ம என்ன பண்ண, அவரை முத்தம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு 2ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்ப கோபத்தோட எழுந்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு யார் கேக்குறா, தாவீது கேக்குறார். தாவீது கத்தாவே நீர் உம்முடைய கோபத்திலே எழுந்துரு, கோபமா எந்திரிங்க ஆண்டவரே, கோபமா எந்திரிச்சு என்ன பண்ணுங்க, என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உங்களை உயர்த்தி எனக்காக விழித்துக்கொள்ளும், அப்படியே எனக்காக விழிச்சிருங்க, எனக்காக அப்படியே எழுந்து நில்லுங்க. நம்ம சொல்லுவோம்ல, ஆண்டவரே